இந்த சிவாலயத்துக்குள்ள வரும்போதே நாங்க பார்த்தோங்க, கீழே வந்து கண்ணாடி மாதிரி இருந்துச்சு தளம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இந்த முன்னாடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் காரணம். எல்லாருக்குமே 13 வயது. இவங்க எல்லாருமே நண்பர்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த சிவாலயத்துல உழவார பணியிலிருந்து எல்லா பணிகளையும் எல்லா திருத்தொண்டுகளையும் செய்யறது வந்து இவங்க தான். சொல்லப்போனா இந்த சாமிக்கு வந்து நம்ம வஸ்திரம் இது பண்றதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இங்க ஒரு அன்னம்பாளிப்புக்குரிய அந்த விஷயங்களுக்கு பாத்திரம் கழுவுறதோ இல்ல இந்த கோவிலை வந்து நம்ம சுத்தப்படுத்துறதோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்றது வந்து இவங்க தான். யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு இந்த 13 வயதுல சாமி வந்து அந்த அருள் வந்து கொடுத்துருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். நாம பண்ற திருப்பணிகள்ல இல்ல நாம பண்ற விஷயங்கள்ல இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பசங்க பண்றாங்க. படிப்பையும் பார்த்துட்டு வர்றாங்க. ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னா நேரா வந்து பைய தூக்கிட்டு அப்படியே இங்க கோவிலுக்கே வந்துருவாங்க போல, அந்த அளவுக்கு வந்து பண்றாங்க. என்ன சொல்ல தெரியல. ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம அதாவது எப்படின்னா, இந்த சைவ நெறி அப்படின்றது வந்து என்னைக்குமே வந்து அழியாதுங்க. இந்த மாதிரி பசங்க இவங்க பண்ற ஒரு திருத்தொண்டுகளால வந்து அது என்னைக்குமே அழியாது அப்படின்றத இந்த காணொலி வாயிலா நம்ம சொல்லிக்கிறோம். இவங்களாலதான் இந்த சிவன் கோவில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தென்காசி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் வடக்கு பாப்பான்குளம் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வாடாக்கலை அம்மன் உடனாகிய திருவெண்காடர் சிவன் கோவிலுங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நேர்ல வந்து இந்த சிவன் கோவிலை பாருங்க. முடிந்த அளவு பசங்களை வந்து கமெண்ட்ல வாழ்த்துங்க. நன்றி.